பயங்கரமாடா காதல் கொண்டு இல்லை தனுஷ் ஆடுவார். ஆனால் அவன் கெட்ட பாப்பாரு. ஸ்டெப்பு அவங்க டான்ஸ் ஆடுறீங்க ராவில கைஸ் அங்கேருந்து லாஸ்ட்டாக தப்பிச்சு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஜெகனை வேறு இங்கேயே வந்து குலவி கடிச்சிருச்சு. அந்த ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் மேலே தான் கடிச்சிருக்கு. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ரொம்ப பயமாகிடுச்சு. எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே தானடா? இல்லை கொஞ்சம் வலிக்குது. அங்கங்கே நல்லா இவ்வளோ குலவி இருக்கும். பச்சக்குன்னு வந்துச்சு. ஸோ வலிச்சுன்னு தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த வழியிலே நான் இப்போ 5 minutes பிரேக் கேட்டிருக்கேன். இல்லை பிரேக் இல்லை, நீங்கள் அப்படியே இங்கே இருங்க. உங்களுக்கு பிரேக் தான், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க. லாஸ்ட்டாக ஒரு முறை நான் மட்டும் தனியாக போய் பார்த்துட்டு வரேன். இப்போ என்னன்னா அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தானா இந்த பக்கம் தான் வரணும். ஆமாம், ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் கேப்சர் பண்ணுங்கள். இன்கேஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் ஒளிஞ்சிருங்க. ஓகேவா? அதான் சேஃபு. ஜோடி நம்பர் 1 ஆனால் ஆடி போகிற ஒரு வேலை. ஜோடி நம்பர் 1 முடிச்சு பல வருஷம் ஆகுதுண்ணா. அது ஒரு ட்ரை பண்ணிட்டு ஆனிடேஷன் கேமரா இருக்குது. என்னன்னா இதில் ஒரே ஒரு சஸ்பிஷியஸான விஷயம் என்னன்னா இருட்டுலேயே அவன் மூவ் பண்ணி கரெக்ட். அவனுக்கு பழக்கப்பட்ட இடம், பழக்கப்பட்டிருக்கு இடம். இந்த இடத்துல ரெகுலராக இருக்கவங்கனால தான் எந்த பில்டிங்கில் என்ன இருக்கும், ஆமாம், எங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும் இதெல்லாம் கெஸ் பண்ண முடியும். நம்மளாலே வெளிச்சம் வச்சுட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சுத்தமாக அப்பா முடியல. பார்த்து சேஃப்டா. நான் அப்படியே போனாங்க புக் ரோட் கிராஸ் பண்ணாங்களா? ஆமாண்டா. இங்கே இருங்க. ஓகேண்ணா. ஓகேவா? லைட்லாம் ஆஃப் பண்ணுறேங்க. சைலண்ட்டாக உட்காந்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு ட்ரை. ஓகேவா? ஓகே நான் தான் பார்த்துடலாமே. ஓகேண்ணா. சரிடா, சேஃப்டா. ஓகே டன்னா. கைஸ் அடுத்து வரப்போகிற காட்சிகள் உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். மறக்காம ஹெட்செட் போட்டு இதை பாருங்கள். ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான்றதை பார்த்துட்டோம். இப்போ அவனை தேடி நாங்கள் போகிறோம். கண்டிப்பாக செம்ம த்ரில்லிங்காக இருக்க போது. எனக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுமே. உள்ளே எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு, இல்லை வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு. பட் ஸ்டில் ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் இங்கே சேஃபாக இருங்க. ஓகேவா? ஓகேண்ணா. இருக்கலாம், சேஃபாக இருக்கும் தெரியாது. டான்ஸ் ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாக லைக் இட். ஒரு ஸ்டெப் மண்டைக்குள்ளே ஓட்டிகிட்டே இருக்கு. இது காலுக்கு காமிச்சுதா? அது ஒன்று சிம்மாசனம் மாதிரி ஒரு மாதிரி உடம்ப வளைச்சான். 9 மாதிரி வளைச்சான். அது 5 விஷயத்தில் அவன் கன்ஃபார்ம் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கான். டார்ச் லைட்லாம் கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு. நான் இன்னொரு முறை வந்து அந்த ஸ்டெப்பை போட்டு காட்ட முடியுமா? எங்கே இருக்கீங்க? தூங்கிட்டியா? சரி, உங்களுக்கு ஓகேவா? என்னது குழந்தை கட்சிக்கு வலிக்குதா? இந்த இடம் ஆனால் காட்டாத. ஓகே நான் லைட் மட்டும் அடிக்கிறேன். இந்த பஸ் பிளட் வெளியே வந்துருக்கேன். சவுண்ட் கேட்குது கைஸ். என்ன வேணும் உங்களுக்கு? பேச முடியாதா உங்களால்? பேச மாட்டீங்களா? கைஸ் டான்ஸ் ஆடுறான். டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா உங்களுக்கு? நமக்கு தெரியும், நம்ம ப்ரொஃபஷனலாக நல்லா ஆடுவோம் டான்ஸு. ஆமாம் நம்மளோட சிங்கிங் திறமை பற்றி அவனுக்கு தெரியாதுண்ணா.
பாட்டும் பாடுவோம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். உங்களுக்கு நான் டான்ஸ் ஆடுறதுக்காக நிறைய பொருட்கள்லாம் வாங்கி தரேன். இதை விட சூப்பரான பொருட்கள்லாம், அதை வச்சு நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடலாம். கண்டிப்பாக வாங்கி தரேன் நான். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், உங்கள் ஃபேஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. இந்த கேமராவோட லென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும். ராகுலோட பாதி வெயிட்டுக்கு வந்து என்னோட பாதி வெயிட்டுக்கு நான் கட் பண்ணலான்னு இருக்கேன் கேமராவை. கோபுரம் இல்லை 10 சலங்கை வாங்கி தரேன் உங்களுக்கு. ஜாலியாக கட்டிட்டு ஆடலாம் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக. மேலே வர விபரீதமாக முடிவு எடுத்து அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவுமே வாங்கி தர மாட்டோம். டேய் தின்னக்கு தான் தாயே மாறி இதுதான் கையிலலாம் சலங்க கட்டி வச்சு பார்த்துருக்கியா? சாமியார் மாதிரி ஆடிட்டு இருப்பான் அந்த ஆளு. கைஸ் ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருக்குது, புக்கு புக்குன்னு இருக்குது. அடுத்து நான் வாங்கி தரேன். இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக தான் லைட் யூஸ் பண்ணுறேன். தேவையான இடத்துல பார்த்தா டார்ச் லைட் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். நான் உங்களை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை மாதிரி நிறைய பேர் பேஷனை ஃபாலோ பண்ண முடியாமல் தோற்று போனவங்களை நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு நான் பெரிய பெரிய மேடையில் கொண்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறேன். சூப்பராக இருங்க. கமான்ண்ணா, கமான் கமான் கமான். நைஸ். அருமையான ஒரு ஆட்டம். இப்படி ஒரு நடனத்தை நான் என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. அற்புதமான ஒரு நடனம், அருமையான ஒரு நடனம். திண்டுக்கல் ரீட்டா கூட உங்களை பேர் பண்ணி ஆட வைக்கிறேன்னா அதுக்குள்ளே யாரும் வெட்டி பட்ட மாதிரி இருந்துச்சு. அதில் இதுக்குள்ளே ஒரு நிமிஷம் பார்த்தோம் வரலாம். கையெல்லாம் குட்டி வச்சுக்கிறாங்க. இது என்ன ஸ்டைல் டான்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க முடியுமா என்னால்? கைஸ் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எந்த ஸ்டைல்னு எனக்கு புரியல. டான்ஸில் நிறைய ஸ்டைல் இருக்குல்ல, பரதநாட்டியம், கதகளி, குத்து நிறைய இருக்குல்ல. இது என்ன வெரைட்டியில் சேருன்னு தெரியல. ஃபியூஷனா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்குது. சத்தியமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. உங்களால் பேச முடியலன்னா கூட பரவாயில்ல. உங்களை நான் காப்பாற்றணும்னு ஆசைப்பட்றோம். பயம் இல்லை, உங்களை பார்த்து பயம் இல்லை, சிரிப்பாக தான் இருக்குது உங்கள் டான்ஸை பார்த்தா. இல்லை இல்லை இல்லை, சிரிப்பாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது.
கைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, என்னன்னு புரியல. இந்த மாதிரி பழைய வீடுலாம் You will eat the fruit of your labor. Blessings and prosperity will be yours. இதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். ரொம்ப சீரியஸாகவும் தோணல, டம்மி சைக்கோவாக இருப்பான்னு தோணுது எனக்கு. அந்த ரூமில் தான் இருக்கேன். கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவனோட ரூமாக இருக்கணும். உள்ளே போயிட்டு ஒரு முறை பார்க்கலாம். ஐயோ, இதுதான் அவனோட ரூம்னு நினைக்கிறேன். இங்கே தான் தங்கிட்டு இருப்பான் போல். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு ரூம் பார்த்தோம், அங்கேயும் யாரும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி வீடு இல்லாதவங்க கூட இந்த மாதிரி இடத்துல தங்கியிருக்க சான்ஸ் இருக்குது சிட்டிக்குள்ளே. பட் இது வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எங்கடா ரவல் போயிருப்பாங்க? நம்ம இந்த லாஸ்ட்டில் டான்ஸ் ஆடணும். நம்ம அந்த லாஸ்ட்டில் எகிரி குடிச்சிட்டோன்னா அந்த பக்கம் கீழே குடிச்சிருக்கணும். ஆமாம், கீழே வச்சுங்க போயிருக்கோம். ஒன்று அதுக்கு ஆப்போசிட் நேராக போயிருக்கணும். அப்படிலாம் அந்த கீழே குச்சி பக்கத்து பில்டிங் போயிருக்கணும். நம்ம ஒன்று பண்ணலாம். ஒன்று ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்ன போட்டு ஃப்ரெண்டில் போய் போகலாம். கைஸ் அவன் கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஜெகன் ராகுல் அந்த லாஸ்ட்டில் தான் இருக்கானுங்க, பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அவன் அங்கே போயிருந்தா என்னத்துக்கு சத்தம் போட்டிருப்பானுங்க எதுவும் தெரில எனக்கு. நான் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன் கைஸ். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே போகிறேன், கிளம்பலாம். ஏன்னா அவனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அவங்கள தொல்லை பண்ண வேணாம். நம்ம உதவி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், பட் அதுக்கும் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. நம்மளால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம வீடியோ எடுத்ததே ஒரு பிரச்சனை தான், பட் இதே தாண்டி எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம கிளம்பலாம்.
நிற்கிறான் அதானே துப்புறோம் கேப்சர் கீழே பாருங்க நான் நிற்கிறான் அங்கே நிற்கிறான் சட்டி கழட்டுறான் ஜட்டி போட்டுருந்தான் ஃபஸ்ட்டு அவன் ஆமாம் என்ன பண்ணுறான் நான் கையில் வச்சுட்டுக்கான நம்ம கையில் நான் லைட் ஆஃப் பண்ணா உள்ள விட்டானா யாருண்ணா பைத்தியம் எங்கண்ணா வந்துக்கிறான் அவன் எதுக்கு நான் வரான் ஆண் வந்ததை பற்றியா பார்த்தேன் அவன் ஆனது எப்படி இருந்துச்சு வெல்கம் டு ஜோடி நம்பர் 1 மேட்ரு அது கிடையாது நான் மாறிட்டேன் நான் ஒரு டான்ஸர் டான்ஸர் உங்களுக்கு காம்படிஷனாக இப்போ எங்கள் டீமில் ஜெகனை இறக்கி விடுறேன் கீழே வரண்ணா என்ன பயமாகுதா பயன்ட்டியா ஹேண்ணா அந்த பயம் இருக்குதான் அதோண்ணா நீ போய் ரெண்டு பக்கம் போடாதே ரெக்கார்ட் போட்ட பிரச்சனை நீ தைரியமான ஒரு டான்ஸ் இருந்தா அங்கே நில்றா நம்ம எப்படி போகலாம் இந்த வாட்டி நானும் அந்த டான்ஸை சூத்தான பார்த்துக்கிறேண்ணா ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் தான் ஒன்று நான் இல்லை அந்த சூத்த ஆடிட்டு இருக்கேன் டான்ஸ்ன்ற பேரில் அப்படியே போய் ஆமாண்ணா நான் பார்த்துறேன் முடிச்சுட்டு வந்துடுறேன் அவனை ஜெகனா இருக்கார் பையன் இல்லை என்னடா பண்றீங்க டான்ஸ் பார்க்கும் பார்த்தா பயமா இருக்கு அவனுக்கே டஃப் கொடுப்பானுங்க போல இவனுங்க என்னடா பண்றீங்க டான்ஸ் ஆடுறீங்களா என்னடா சைக்கிள் கிட்ட டான்ஸ் காம்படிஷன் நடத்திருக்கீங்க மச்சான் ராடி அவனே நானும் பார்த்தேன்டா ஏய் வந்துட்டேன் போட்டு ராஜா யார் தாய் வந்திருக்குது ரொம்ப பைத்தியகாரத்தனமா இருக்கு உங்களுக்கு இது காமெடியா இருக்குமா இல்லை சீரியஸா இருக்குமான்னு தெரியல டேய் நாக்குமுக்கா பாட்டுக்கெல்லாம் ஆடுறீங்களேடா பரதநாட்டியமா எங்கனே தயவு செஞ்சு பரதநாட்டியம் கொடுத்துறாது பரதநாட்டியம் ஆட தெரிஞ்சவங்கலாம் சலைங்களே எடுத்து தலைமையில அடிப்பாங்க ஒன்று
கரெக்டாக சொல்கிறான் பாரு. ஏய் உனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு அலமத்தி அபீபோ அலமத்தி மத்தி அலமத்தி மத்தி மத்தி வந்த வா 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 அலமத்தி அபீபோ அலமத்தி ஓ அலமத்தி அபீபோ ஓ குட்டி ஏ குட்டி ஏ முட்டி சைக்கோ கூட வைப் பண்ணிட்டு இருக்கானுங்க கைஸ். அப்படியே போ டான்ஸ் ஆடி பண்ணி போலாம் என்ன 2 பேர் டான்ஸ் புடிச்சா சைக்கோ கிட்ட வைப் பண்ணுகிறீங்க. ஏன் 2 பேர் டான்ஸ் புடிச்சா 2 மார்க் புடி எங்களுக்கு டான்ஸ் புடி ரொமான்ஸ் உன் தலைமுடி உதிர்வது கூட தாங்க முடியாது லவ் பாட்டு பிடிக்கிறவனுக்கு டான்ஸ் போடுறோம் போடு போடு பாட்டு போண்ணா ஜெகண்ணா அண்ணா சொல்றான் வர்றான் போட்டு தாக்கு மங்கா சொல்றான் இல்லைங்க போட்டு தாக்கு உன்னா போட்டு தாக்கு பார்வையால போட்டு தாக்கு சாரையால போட்டு தாக்கு பாறையால போட்டு தாக்கு சாரையால போட்டு தாக்கு மங்கா கடை வீணா கொடுத்து வச்ச வீணா வந்து விட்டா வானா பத்துக்கு எத்துக்கு போட்டுக்க ஒத்து தாக்கு எனக்கு போயிட்டீங்க டிஃப்ரெண்டா இது நம்மள வைத்தி பயங்கரமான ஒரு டான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. எங்க வாங்குற ஆடியன்ஸ்லாம் அவங்க போட்டானா பார்க்குற ஆடியன்ஸ்லாம் உங்களை எப்பயோ பைத்தியக்காரன்னு நினச்சிட்டாங்க. என்னண்ணா சொல்றியாண்ணா நீ பயங்கரம் வேத்து விறுவிறுக்க ஆடி இருக்கிற அவங்கள தலை முதல் கால் வரை. ஆமா ஏன்னா நீ வர உடம்பே அப்படியே ஒரு நடுங்கி நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். தலையில இருந்து பாதை வரைக்கும் டான்ஸ் சரி ஊறி போன ஒருத்தவனால தான் இப்படி ஆடவே முடியும். எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஆடுறோம் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான டான்ஸிங் அனுபவத்தை கொடுத்துருக்கோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. த்ரில்லிங்கையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஃபீல். இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறோம். எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் பயந்துட்டே வந்தேன். இங்கே நிறைய இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மண்டையை உடச்சி கேமரா பிடிங்கிப்பாங்க, மொபைல் ஃபோன்லாம் பிடிங்கிப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பயமுத்துனாங்க. அந்த பயத்தோடவே வந்தோம். இங்கே வந்து ஒரு நடன சகாப்தத்தையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செர்பியன் டான்சிங் லேடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து இந்தியன் டான்சிங் சைக்கோ. ஸோ வேற லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் பயங்கரமான ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய இடத்துல உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும், சிரிச்சிருப்பீங்க. பட் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு சீரியஸாக இருக்க காரணத்தினால தான் உங்களுக்கு இது ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் சில இடத்துலலாம் எங்களுக்கு உண்மையாக தூக்கி வாரி போட்டுருச்சு. அவனால் ஏதாச்சும் நமக்கு பாதிப்பு வந்துருமோன்னு. பட் ஸ்டில் எனிவே ரொம்ப நேரம் இந்த இடத்துல ஸ்டே பண்ணி வீடியோ எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப் இல்லை. அப்பப்போ அந்த சைரன் வேறு கேட்டுகிட்டே இருக்குது. அதுவே ஒரு பயமாக இருக்குது. வெளிலேருந்து யாருனா வந்து நமக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கன்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறேன் கைஸ். மறுபடியும் இதே இடத்துல நாங்கள் வந்து வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மறுபடியும் நாங்கள் இந்த இடத்துல வந்து அந்த டான்சிங் சைக்கோ வந்து மகிழ்வுக்க வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ வெளில போகும்போது ஒரு ஜாலியான ஃபீல் தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் பயந்துட்டே வந்தோம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம புலிங்கோஸ் அவங்களோட ஃபீட்பேக்ஸை கேட்போம். ஒரு வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்பில் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் வீடியோ எடுக்க. இந்த மாதிரி ஒரு
இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணதே கிடையாது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் வந்து ஒரு மனுஷன் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன்னா வந்து அவருக்குள்ளே இருக்க டான்ஸ் கலைஞர்லாம் வந்து எனக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அது எப்படின்னா நீங்கள் ஊரில் வந்து நீங்கள் திருவிழாக்கெலாம் போயிருந்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் குச்சாலாம் ஆடுப்பாங்க, வார்த்தையில் நம்மளும் டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு கண்ணாமண்ணான்னு ஆடுவாங்க. அதே மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. நாங்களும் இப்போ ஒரு சைக்கோ உணர்றோம். என்ன ஆகல உண்மையை சொல்லணும்னா இந்த பெருந்தத்தை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எனக்கு ஆயிடுச்சு கிடையாது. ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு இயல்பான மனுஷன் மாதிரி தெரியல எங்கள் வாழ்க்கையில். இவரெல்லாம் வேர்த்து ஊற்றுமான்னு கேட்டிங்கன்னா எங்கள் டீம்மேட்ஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கும் நான் வேர்த்து ஊற்றாது. பட் ஒரு மனுஷன் டான்ஸ் ஆட வச்சு ஒருத்தன் ஓட விட்டு எங்களுக்கு வேற ஊற்ற வச்சுட்டாங்கன்னா அவன் வந்து மிகப்பெரிய ஒரு மர்ம மனிதன் தான். நெக்ஸ்ட் டைம் மேபி வரத்துக்கு சான்ஸ் இல்லை, மோஸ்ட்லி வந்தால் வேணால் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த டான்சிங் ஷோவை நாங்கள் முடிக்கிறோம். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத் அண்ட் பீயிங் ஜெகன் அண்ட் ரன்னிங் ராகுல். இவங்க 2 பேரோட சேனல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களும் ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம்.